ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமும் நான் ஒரு சீரியல் கில்லரோட ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். இந்த சீரியல் கில்லர் மற்ற சீரியல் கில்லர் மாதிரி இல்லை. அவன் ஆட்களை கிட்னாப் பண்ணுவான். கிட்னாப் பண்ணி அவனோட ப்ரைவேட் பிளேனை எடுத்துகிட்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் அலாஸ்காவில் ஒரு காட்டில் உள்ளே விட்டுருவான். அலாஸ்கா காட்டுக்குள்ளே என்னதான் நடந்துச்சு? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தப்பிக்கிறதுக்கு கொடுப்பான். அந்த காட்டுக்குள்ளே அந்த விக்டிம்ஸ் அங்கேருந்து தப்பிச்சாங்கன்னா அவங்களோட லக். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரமாக ஓடி போகிறாங்களோ அவங்களோட லக், அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் அவன் கொடுக்குற அந்த ஒரு சான்ஸ் அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு இல்லை. லைக் அன் ஆனிமல் அவங்கள துரத்தி போய் ஹண்ட் பண்ணி, அதாவது வேட்டையாடி அவங்கள கொல்லணுங்கிறதுக்காக தான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்கள ஓட விட்டு பின்னாடி ஒரு ரைஃபிளோட மெதுவாக நடந்து வந்து ரிலாக்ஸ்டாக எந்த பதட்டமும் இல்லாமல் மெதுவாக கொல்றான். நினச்சி பாருங்க, அலாஸ்கா மாதிரி ஒரு கோல்டான ஒரு ஃபாரஸ்ட், அங்கே நீங்கள் தனியாக மாட்டிட்டீங்க. உங்கள் உயிருக்காக உங்கள் உயிரை பிடிச்சு நீங்கள் பயத்தில் ஓடுறீங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ஆள் ரைஃபிளோட மெதுவாக நடந்து வரானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதில் ஒரு சைக்காட்டிக்கான விஷயம் என்னென்னா, நிறைய இயர்ஸ்க்கு அலாஸ்கா காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அங்கே ஒரு ரோட்ஸோ, அங்கே வீடுகளோ, அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லை, ஈவன் போலீஸ் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு காடு. லாஸ்ட் வீடியோ சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இந்த வீடியோவையும் நல்லா நிறைய வியூஸ், நிறைய லைக்ஸோட நீங்கள் ட்ரெண்ட் பண்ண விடணும். ஸோ இந்த டைமும் உங்களுக்கு ஒரு சூப்பரான சீரியல் கில்லர் ஸ்டோரியோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜஷ். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jack. அலாஸ்கா அமெரிக்காவோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட். அங்கே மலைகள், காடுகள், அப்புறம் ஃப்ரோசன் ரிவர்ஸ், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ட்ராவலர்ஸோட பேரடைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ அமைதியாக வெறும் வைல்ட் அனிமல்ஸ், நேச்சர், அப்புறம் ட்ரெக்கிங், மேக்ஸிமம் கேம்பிங், அந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸ். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹெல்ப் பண்ணுற கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அமைதியான இடம். அந்த மாதிரி அலாஸ்காவில் 1970s விக்டிம்ஸ், பாவப்பட்ட விக்டிம்ஸ் காணாமல் போக ஆரம்பித்தாங்க. ஏன் காணாமல் போகிறாங்க, எதுக்கு காணாமல் போகிறாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா போலீஸ் அந்த எல்லா விக்டிம்ஸையும் தனித்தனியாக தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் காணாமல் போன ஆளுங்க எல்லாரும் செக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருந்திருக்காங்க. அப்புறம் வீட்டை விட்டு தனியாக ஓடி வந்த பெண்கள், அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு இது ஒரு ஹை ப்ரையாரிட்டி கேஸாகவே தெரியல. அதனால் இது எல்லாமே தனித்தனி கேஸாக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் போலீஸ் எல்லாமே இந்த காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. போலீஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு அந்த காடு ஃபுல்லாக அவங்க தேட ஆரம்பித்தாங்க. 1983 இந்த கேஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது. 17 years old சிண்டி பால்சன், அந்த பொண்ணு அந்த காட்டை விட்டு தப்பிச்சா, அந்த கில்லர்கிட்டேருந்து தப்பிச்சா. அங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ரோட்டில் வெறும் காலோட அந்த குளிரில் உயிரை காப்பாற்றிக்க தனியாக ஓடி வந்துட்டு இருந்தா. போலீஸும் அவளை கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் அவள் பயத்தில் ஏதோ வளர்றான்னு நினச்சாங்க. ஏன்னா அவள் சொன்ன எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. யாரோ அவளோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அவளை கடத்திட்டு போய் ப்ரைவேட் பிளேனில் ஏற்றிட்டு போய்
தனியாக இந்த அலாஸ்கா காட்டில் கொண்டு வந்து கொன்னாங்களா, சாரி கொல்ல ட்ரை பண்ணாங்களா, லைக் an அனிமல் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் இது என்ன சினிமா கதை மாதிரி இருக்குது, சினிமாவில் தான் இப்படிலாம் நடக்கும், ரியல் லைஃப்பில் இப்படியாம நடக்கும் அப்படின்னு போலீஸே கன்ஃபியூஸ் ஆனாங்க. போலீஸ் அந்த பொண்ணை நிதானமாக சொல்லுன்னு சொன்னப்போ அந்த பொண்ணு அதே தான் சொன்னான். ஒரு ஆள் யாரும் இல்லாத காட்டுக்குள்ளே ரைஃபிளை வச்சுட்டு என்ன கொல்றதுக்காக பின்னாடியே மெதுவாக நடந்து வந்தான். ஒரு அனிமல் ஹண்ட் பண்ணுற மாதிரி என்ன ஓட விட்டு கொல்ல பார்த்தான். எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சிண்டி சொன்னாங்க. ஆனால் சிண்டி அது கூட ஒரு பேரும் ஆட் பண்ணி சொன்னாங்க. அந்த பேர் அலாஸ்காவில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நடுநடுங்க வச்சதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய போலீஸ் இந்த விஷயத்தில் டவுட் பட்டுட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் மட்டும் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டார். அவர் பேர் தான் கிளென் ஃப்ளோத். அவருக்கு என்ன தோணுச்சோன்னு தெரில, லைக் அ ஹஞ்ச், ஒரு உள்ளுணர்வு சொல்லி இருக்கும் போல. கிளென் பழைய மிஸ்ஸிங் கேசஸ் எல்லாமே எடுத்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தார். லொக்கேஷன்ஸ், பேட்டர்ன்ஸ், அவங்க எங்கே காணாமல் போனாங்க, அந்த விஷயம்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணவங்க சொன்னும் போது அந்த சேகரித்த விஷயம் எல்லாமே சிண்டி சொன்ன அந்த விஷயங்கள் கூட ஒத்துப்போச்சு. என்ன நேம் அப்படி சிண்டி சொல்லியிருப்பாங்க? அந்த நேம் என்னவா இருக்கும்? ராபர்ட் ஹான்சன். யார் இந்த ராபர்ட் ஹான்சன்? ராபர்ட் ஹான்சன் அலாஸ்காவில் ஒரு பெரிய பேக்கரி வச்சு நடத்திட்டு இருந்தான். போலீஸ்க்கு அவன் மேலே சஸ்பிஷன் அதிகமாச்சு. ஏன்னா அந்த ராபர்ட் ஹான்சன்கிற பேரை சொன்னது சிண்டி, ஒரு விக்டம், தப்பிச்சு வந்த விக்டம். ஸோ போலீஸ் வாரண்டெல்லாம் வாங்கி அவன் வீட்டை சர்ச் பண்ண பார்த்தாங்க. அந்த வாரண்ட் வச்சு சர்ச் பண்ண அப்போது ஒரு பெரிய எவிடன்ஸ் மாட்டுச்சு. அதுதான் ஒரு மேப். அந்த மேப்பில் பார்க்கும்போது டோட்டல் அலாஸ்கா ஃபாரஸ்டோட ஒரு மேப். அதில் சில இண்டிகேட்டர்ஸ், சில பாயிண்டர்ஸ் மட்டும், அதான் ஒரு பின்னூசி ஒரு சம் பாயிண்டர்ஸ் வச்சு சில லொக்கேஷன்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அந்த பாயிண்டர்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் க்யூரியஸ் ஆனாங்க. போலீஸ் போய் அந்த இடத்த சர்ச் பண்ண பார்த்தாங்க, அந்த எல்லா பாயிண்டர்ஸும். அப்போ தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த மிஸ்ஸிங்கான கேஸில் கிடைச்ச எவிடன்சஸ், அந்த மிஸ்ஸிங்கான பர்சனோட ஐடென்டிட்டி, ட்ரெஸ் ஆர் சம் பார்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஹியூமன் போன்ஸ், இது எல்லாமே அந்த பிளேசஸில் கிடச்சிது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ ட்ரேஸ் பண்ணும்போது தான் போலீஸ்க்கு தெரிஞ்சுது, ஆமாம் இதுக்கு காரணம் ராபர்ட் ஹான்சன் தான். போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் ராபர்ட் ஹான்சனை அரெஸ்ட் பண்ணாங்க. ராபர்ட் ஹான்சன் ஒரு நல்ல ஓனர். ஏன்னா அவன் எம்ப்ளாயீஸை அப்படி வச்சுருந்தான். அவன் பேக்கரியில் வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸ் டெய்லியும் பேக்கரிக்கு வர ஆளுங்க கிட்ட சிரித்து பேசி பாசமாக நடந்துக்குவான். அவனுக்கு ஒரு ஒய்ஃப், அவனுக்கு சில்ட்ரன் எல்லாமே இருந்துச்சு. அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்தப்போ நெய்பர்ஸ், அங்கே இருந்த மக்கள் யாருமே நம்பலை. இவனா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டவுட். ஏன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே அவன் இல்லைன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் அவன் டெய்லியும் பேசி சிரித்து பாசமாக பேசுகிற அந்த முகத்துக்கு பின்னாடி அமெரிக்காவோட மோஸ்ட் டெரிஃபைங் ஒரு சீரியல் கில்லர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. ராபர்ட் ஹான்சனுக்கு ஹண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அவனோட ரைஃபிள் எடுத்துகிட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வீக்கெண்ட் ஆனால் அங்கே இருக்கிற அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜிஸ்ட் அவன் அரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவனை அனலைஸ் பண்ணாங்க. அப்போ தான்
அவன் உடம்புல இருந்த ப்ரூசஸையும், அதாவது யாரோ அடித்த மார்க்ஸை அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. அப்போ தான் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவன் ஸ்கூலில் நிறைய புல்லிங்கும், அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்களோட ரிஜெக்ஷன்ஸையும் பார்த்து ஒரு டிப்ரெஸ்டாகி அவனுக்கு இன்னொரு ஃபேஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசுலேயே. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் எத்தனையோ புல்லிங் எத்தனையோ பேருக்கு நடக்குது, கேர்ள்ஸ் ரிஜெக்டும் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒருத்தனை சீரியல் கில்லர் ஆக்க முடியுமா? ராபர்ட் ஹான்சனுக்கு அந்த வழி தான் தோணுச்சு. சீரியல் கில்லிங், கொலை பண்ணுறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஹான்சனை எவ்வளோ கேட்டும் அவன் அந்த மர்டர்ஸ் எல்லாம் நான் பண்ணலை, எனக்கு எந்த லிங்க்கும் இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போலீஸ் அவங்க கேதர் பண்ண எவிடன்ஸ், அவனோட மேப், எல்லா க்ரூஷியல் எவிடன்ஸும் அவங்ககிட்ட காமிச்சாங்க. காமிச்சதுக்கப்புறம் அவனே ஒத்துக்கிட்டான், ஆமாம் இந்த 17 மர்டர்ஸையும் நான் தான் பண்ணேன்னு. போலீஸ் நோட் பண்ண அந்த மிஸ்ஸிங் கேசஸ்லேயே 17 கேசஸ் இல்லை. ஆனால் இவன் 17 கேசஸ் சொல்கிறான். எங்கெங்கன்னு பாயிண்ட் பண்ணி சொன்னான். அந்த பாடிஸ் எல்லாம் எடுத்தாங்க போலீஸ். ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அதை நம்பலை. மேபி இன்னும் 17 கேசஸ்க்கு மேலே இருக்கலாம், 17 பாடிஸ்க்கு மேலே இருக்கலாம்னு நம்பினாங்க. கோர்ட்டும் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்களுக்கு பயம் வந்தது அந்த ஃபாரஸ்ட் பற்றியும் இல்லை, ஹான்சன் வச்சுருந்த ரைஃபிள் பற்றியும் இல்லை. ஹான்சன் ஒரு சீரியல் கில்லருங்கிறத விஷயம் தெரிஞ்சிட்டும் இல்லை. மெயினாக மக்களுக்கு என்ன பயமுறுத்துச்சுன்னு தெரியுமா? நம்ம பக்கத்துலேயே சிரித்து பேசுகிற ஒரு நெய்பர், நம்ம டெய்லியும் போய் ஒரு பேக்கரியில் ஒரு டீ இல்லாட்டி ஏதாவது ஸ்நாக்ஸ், கேக், அதாவது வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு வர ஒரு ரெகுலரான ஒரு பேக்கரியோட ஓனர் ஒரு சீரியல் கில்லராக இருந்தால் இந்த மக்களோட மைண்ட் செட் நினச்சி பாருங்கள். அந்த சீரியல் கில்லர் நம்ம கம்யூனிட்டியில், அதாவது நம்ம வாழ்ந்துருக்கிற இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா அந்த மக்களோட மைண்ட் செட் நினச்சி பாருங்கள். அவ்வளோ டெரிஃபையிங்காக இருந்திருக்கும். அவங்களுக்கே தெரியாது அமெரிக்காஸ் ஒன் ஆஃப் த டெரிஃபையிங் சீரியல் கில்லர் அவங்க கம்யூனிட்டியில் வாழ்ந்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு. ஹோப் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் கில்லர் ஸ்டோரி, அவங்களோட சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட், எல்லா டீட்டெயில்ஸோட தெளிவாக எவிடன்ஸ், டைம்லைன் எல்லாத்தோடையும் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிளாக இருக்கேன், பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைலேயும் இருக்குது, யூடியூப்லேயும் வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ until then, take care, bye bye, good night.